ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் Urban Lady at Work. இன்றைக்கி நம்ம vlogல நம்ம பார்க்க போகிறது அழகான பேர்ட்ஸ் நெஸ்ட்டை உங்கள் கார்டனில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் ஒரு யூஸ்லெஸ் கார்ட்போர்ட் பாக்ஸ். ரொம்ப சிம்பிளாக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸு, கொஞ்சமாக க்ளூ அண்ட் சாண்ட்பேப்பர் இருந்தால் போதும். இந்த அழகான நெஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஷூஸ்க்காக கிடச்சிருக்கிற ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் இந்த மாதிரி டைப் பண்ணி அந்த ஹோலை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்மால் சர்க்குலர் ஹோலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த சர்க்கிள் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா அந்த பேர்ட் போகிற அளவுக்கு இருந்தால் போதும். அண்ட் அந்த பாக்ஸ்குள்ளே தேவையில்லாத வேஸ்ட்டு கிளாத் பீசஸை வந்து நீங்கள் போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் சாஃப்ட் காட்டன் அந்த மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு வச்சுருங்க. அண்ட் இப்போ இந்த நெஸ்ட்டை வந்து ப்ரௌன் ஷேடில் நான் கலர் பண்ண போகிறேன். ஸோ தட் ரெட் அண்ட் பிளாக் கலரை மர்ஜ் பண்ணி இதை ஒரு கம்ப்ளீட் ப்ரௌன் கலர் நெஸ்ட்டாக நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெஸ்ட் வந்து ஃபுல்லி ப்ரௌன் கலரில் ஷேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போது இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் தென் இதோட டாப் வந்து அந்த ரூஃப் பார்ட் வந்து நம்மளுக்கு இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு ஹவுஸ் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம இந்த சாண்ட் பேப்பரை எடுத்து அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் தேவையில்லாத சாண்ட் பேப்பர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாண்ட் பேப்பரை எடுத்து அதுக்கு கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி அந்த டாப்பில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தேட் அது வந்து அந்த சன்லைட்டுக்கு ஒரு ஷேடாக கூட இருக்கும், சன்ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த பேசேஜ்வே வந்து ரொம்ப தின்னாக நீங்கள் ஃபீல் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு டானிக் பாட்டிலோடைய மிடில் பீஸை வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து அதை வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக கொஞ்சம் ப்ராட் ஆகிடும் அந்த ஸ்பேஸு. ஸோ தட் ஒரு பேர்டு வந்து உள்ளே போயிட்டு வர்றதுக்கு நின்று போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ தட் இதை நீங்கள் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். இப்போ என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல சங்குப்பூ செடி கொடி வந்து ரொம்ப அழகாக படர்ந்துருக்கு. அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸும் இருக்குது. ஸோ நான் அந்த இடத்துல தான் இப்போ இந்த நெஸ்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த நெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு ஷேட்லாம் கொடுத்து கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ணி இப்போ இதில் இந்த இடத்துல ஹேங் பண்ண போகிறேன். வாவ், இப்போ ஹேங் பண்ணியாச்சு. தட்ஸ் இட். இப்போது நீங்கள் பேர்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் வந்து கிரெயின்ஸும் கொஞ்சமாக வாட்டரும் இந்த நெஸ்ட்டுக்கு நியர்பையில் எங்கே பிளேஸ் இருக்கோ அங்கே வச்சுருங்க. ஸோ தட் பேர்ட்ஸ் டெய்லி அந்த கிரெயின்ஸை சாப்பிட வர ஆரம்பித்தாவே போதும், கண்டிப்பாக இந்த நெஸ்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். Bye-bye.